இந்த சேனல்ல நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா எம்எஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அது ரிலேட்டடான ஷார்ட்கட்ஸ், டிப்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க. அதுவும் இல்லாமல் இதில் கற்றுக்கிட்டீங்கன்னா எம்எஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், எம்எஸ் பேக்கேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேலைகளுக்கு நீங்கள் போகலாம், எந்தெந்த கம்பெனிஸில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது, என்ன சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களையும் நான் என்னோட சேனலில் ஒன் பை ஒன்னாக நான் போட போகிறேன். ஸோ இன்றைக்கி என்னால் என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண முடியுமோ அதை நான் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இன்ட்ரோவாக கொடுத்துறேன் நான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது எம்எஸ் எக்ஸல். எம்எஸ் எக்ஸல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்கெட்டில் வந்து நிறைய வேலைகள் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ் பார்த்திங்கன்னா எம்எஸ் எக்ஸல். உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. எம்எஸ் எக்ஸலில் மட்டும் நீங்கள் வந்து நல்ல நாலேஜ் இருந்தது அப்படின்னா சாலிடாக உங்களால் 20,000 சம்பளம் சம்பாதிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எம்எஸ் எக்ஸலில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், ஃபார்முலா. ஸோ இந்த பேசிக்காக என்னென்ன ஃபங்க்ஷன், ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதை எப்படி நீங்கள் வந்து ஷார்ட்கட் முறையில் வந்து பயன்படுத்தி நீங்கள் how can you use your reduce the timing based on improving that process using shortcut keys அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. அந்த கம்பெனிஸில் ஈஸியாக நீங்கள் ஜாப் கிராக் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ ஃப்ரெஷர்ஸாக முடிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எம்எஸ் வேர்ட், எக்ஸல், பிபிடி இதில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி கொடுத்து ஸோ அவங்களுக்கு வந்து till the end if they are getting the offer அப்படின்ற மாதிரி till the end அவங்க வந்து எப்படி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும், ஹெச்ஆர்ட்ட வந்து எப்படி பேசணும், இன்டர்வியூவில் வந்து என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது. ஸோ இதில் பேசிக்காக இல்லாமல் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸலில் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக அந்த டேப்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த டேப்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபைல் டேப் போனீங்கன்னா அதில் வந்து நியூ, ஓப்பன், சேவஸ், பிரிண்ட் இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷீட் ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அந்த ஃபைலோட சைஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் வந்து உங்களுக்கு இந்த இது வந்து கிளிப்போர்டு ப்ராப்பர்ட்டிஸ் காப்பி பேஸ்ட் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபாண்ட்னா ஃபாண்ட் சம்மந்தமாக இப்போ ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, போல்ட், இட்டாலிக், அதுக்கப்புறம் அதர் சைடில் வந்து பார்டர் கொடுக்குறது இந்த மாதிரி. ஸோ இது வந்து அலைன்மெண்ட் டேப். இந்த அலைன்மெண்ட் டேப்பில் வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை எந்த மாதிரியான அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இது நம்பரிங் டேப்பில் ஒரு 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 எக்ஸப்ட் த டெக்ஸ்டாக இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து என்ன மாதிரியான நம்பர், இட்ஸ் நியூமரிக், நெகட்டிவ் வேல்யூ, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் வந்து டெசிமல் வேல்யூ இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரன்சி வேல்யூ அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் கொடுக்கறது. ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டேட்டாவில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ பேசும் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டிங் கலரு, அதுக்கப்புறம் விடிடி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கலரிங் அந்த மாதிரி கொடுத்து இது பண்ணலாம். அதே மாதிரி டேபிள் ஃபார்மேட் செட் டேபிள் அப்படின்னா அந்த டேபிளை வந்து ஆல்டர்னேட் கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்து பண்ணுறது. அதுக்கப்புறம் செல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் வந்து இன்சர்ட் ரோ, இன்சர்ட் காலம், அதே மாதிரி டெலிட் ரோ, டெலிட் காலம் இந்த மாதிரி ஃபார்மேட்டிங். அதுக்கப்புறம் எடிட்டிங் வந்து சம் ஆட்டோ ஃபில்லிங் ஃபார்முலாஸ் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு இந்த ஹோம் டேப்பில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே கால்ட் அஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுக்குறது ப்ளஸ் அதுக்கப்புறம் இன்சர்ட் ரோஸ் கொடுக்குறது பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இன்சர்ட் ரோஸ் அப்படின்னா
சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டைம் கம்மியாக இருக்கறனால நான் இந்த வீடியோவை இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.